We thank the Lord for these Wednesdays when we are able to study God's word together. நாம் தேவனுடைய சபையாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற இந்த புதன்கிழமைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். The Lord has been helping us to see from God's word the precious truth that our salvation is progressive. நம்முடைய ரட்சிப்பானது முன்னேறுகிற ரட்சிப்பாய் இருக்கிற என்கிற அந்த விலையேறப்பட்ட காரியத்தை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் உதவி செய்து கொண்டு வருகிறார். Thank God for the way God is breaking the ground and sowing the seed of his word into our நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தின் நிலத்தை தேவன் பிளந்து தேவன் வார்த்தையின் விதையை நமக்கு விதைக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். God is doing that work in every hungry and every serious life. ஒவ்வொரு ஆத்மா தாகமுள்ள ஆத்மாவிலும் இந்த கிரியையை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். And we thank God that our spirit is நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக நன்றி our செலுத்துவோம். soul is being நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. This is where the Holy Spirit is focusing now in the life of God's தேவனுடைய people. ஜனங்களின் வாழ்விலே இந்த இடத்திலே ஆவியானவர் கண்ணோக்கமாய் இப்பொழுது இருக்கிறார். It's a present work, இப்பொழுது அது நடக்க வேண்டிய கிரியையாகும். and we also see in the light of God's word தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் மேலும் பார்த்தோம், there is a redemption of our even நம்மளுடைய bodies. சரீரத்தின் மீட்பும் கூட நமக்கு இருக்கிறது. He is the Lord of our spirit and our soul and our நம்முடைய body. ஆவி ஆத்மா சரீரம் மூன்றிற்கும் தேவன் ஆண்டவராக இருக்கிறார். And he wants to present it faultless, as we read in 1 Thessalonians and chapter 1 5. தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது போல அவர் நம்மை குற்றமில்லாதவர்களாக God நிறுத்த wants to விரும்புகிறார். present us faultless. மாசில்லாதவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் Body, soul and spirit. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நம்மை நிறுத்த விரும்புகிறார். Yes. Now we thank God what we could consider last கடந்த Wednesday. புதன்கிழமை பார்த்த காரியங்களுக்காக நன்றி The செலுத்துவோம். Lord spoke to us very clearly that we need to be people who focus on life. நாம் ஜீவனை சார்ந்திருக்கிற சிந்திக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் That பேசினார். we are not to keep our eyes on death which is surrounding நம்மை us. சுற்றி இருக்கிறதான இந்த மரணத்திலே நாம் கண்ணோக்கமா இருக்கக்கூடாது என்று Our focus is not to be on darkness that is increasing. அந்த அதிகமாக கொண்டிருக்கிறதான அந்த இருளிலே நம்முடைய கண்கள் காணப்படக்கூடாது. gross darkness. அந்த காரிருள் நடக்கிறது. But we need to see the promise of God is the path of the just is like a shining அந்த light. நீதிமானுடைய பாதையானது அதிகமாய் பிரகாசிக்கிற ஒளிய போயிருக்கிறது என்கிறதிலே நாம் கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும். It is getting brighter and brighter unto the full day or noonday. நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற அந்த சூரிய ஒளியை போல அதிகமாய் பிரகாசிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. And we thank God for every word he spoke to us in the previous studies. கடந்த தியான பகுதியிலே நாம் பார்த்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். So as we heard very clearly, things are becoming darker and darker, but the light of the just, the righteous, the one who is moving on in this salvation is becoming brighter. காரியங்கள் எல்லாம் அதிகமாய் இருளாகி போகிறதின் மத்தியிலும் கூட நீதிமானுடைய பாதையானது அதிகமாய் பிரகாசிக்கிற ஒளியை போல வெளிச்சமாய் கொண்டிருக்கிறது. People are more and more caught up with death, but the people of God, they are focused on life. ஜனங்கள் அதிகமாய் இருளிலே பிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவ ஜனங்கள் அந்த ஒளியிலே கண்ணோக்கமாய் இருக்கிறார்கள். As we heard, as a man thinketh so easy, ஒருவன் நினைக்கிறது போலவே அவன் அப்படியாகவே இருக்கிறான். we have to think நாம் life. ஜீவனை நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். We have to think நாம் life. ஜீவனை சிந்திக்க வேண்டும். Yes, and we need to confess நாம் life or speak நாம் life ஜீவனை பேச or வேண்டும், talk life. ஜீவனை பேச வேண்டும் அல்லது அறிக்கை செய்ய வேண்டும். Yes, and we also live life. நாம் ஜீவனை வாழ வேண்டும். Now that's important, and I want to remind all of us once again today, right at the beginning. ஆரம்பத்திலும் கூட நான் இந்த காரியத்தை மறுபடியுமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். And when we begin to live like that every day, ஒவ்வொரு நாளிலும் நாம் இப்படியாக வாழ ஆரம்பித்தால் then we will become blind to the realm நாம் of death. மரணத்தின் மண்டலத்திற்கு குருடாக போய்விடுவோம்.
we will not confess. நாம் மரணத்தை அறிக்கை செய்ய மாட்டோம். I shared with several people personally and in some of the gatherings that this has to be our strong resolve every day in the morning. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நம்முடைய இருதயத்தின் தீர்மானமாக இது இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தனிநபரிடத்திலும் கூடுகையிலும் இதை நாம் பேசினேன். Yes, that we should confess life. நாம் ஜீவனை அறிக்கை செய்ய வேண்டும். It should be our strong resolve and prayer in the morning. Lord, today I do not want to think death, I want to think life. இன்று காலை பொழுதிலிருந்து இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். தேவனே, நான் ஜீவனை அறிக்கை செய்ய விரும்புகிறேன் என்கிற தீர்மானத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். Yes, that I will speak today. இன்று நான் ஜீவனையே பேசுவேன். I will live. நான் ஜீவனை வாழுவேன். I would not go into the realm of death and think of மரணத்தின் மண்டலத்திற்கு செல்ல மாட்டேன், அதை சிந்திக்க கூட மாட்டேன். And I can tell you that it's going to bring it to a new ground of victory. இது ஒரு புதிய ஜீவிதத்தை, வெற்றி ஜீவிதத்தை நமக்கு கொடுக்க போகிறது. அதை தவறாமல் நீங்கள் செய்யுங்கள். And be determined and be purposeful in your everyday உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே தீர்மானமாக இருங்கள். I want to tell you it's working in many பலருடைய வாழ்க்கையில் இது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. It will work. உங்களிலும் இது கிரியை செய்யும். I can say it is working in me in some measure. சில அளவு என்னிலும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. It has to be a strong resolve in your own heart. உங்களுடைய சொந்த இருதயத்திலே அது ஒரு பெரிய தீர்மானமாக வர வேண்டும். I'm sure that realms of death will come to us into our நம்முடைய minds. சிந்தையிலே மரணத்தின் மண்டலம் வரும். But we need to ward them off. அவைகளை எல்லாம் நாம் விலக்க வேண்டும். We have to bring them to the subjection of கிறிஸ்துவனுடைய Christ. சிந்தைக்கு சிறைப்படுத்த வேண்டும். Be determined. தீர்மானமாயிருங்கள். Otherwise this word will be ineffective. இல்லாவிட்டால் இந்த வார்த்தை வீணாய் போகும். As we heard, every word becomes practical when we begin to pray over that and bring into life. ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது அது ஜீவனாக நாம் That's மாறுகிறது. where it begins. Oh my God. அங்குதான் help us. ஆரம்பிக்கிறது. We heard last week from the life of Enoch. ஈனோக்கினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். Turn with me to Hebrews chapter 11 again. மறுபடியுமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். It says here, by faith Enoch was translated and that he should not see death, and he was not found, because God had translated him. For before his translation he had this testimony that he pleased God. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். Now this is very இது மிக முக்கியமாக இருக்கிறது. After giving the example of ஈனோக்கினுடைய உதாரணத்தை கொடுத்ததுக்கு பின்பாக immediately see what verse 6 6ஆம் says. வசனம் உடனடியாக என்ன சொல்கிறது என்று பாருங்கள். That's a very அது precious. மிகவும் விலையேறப்பட்டது. Before the writer would move, the Holy Spirit has brought this word. But without faith, it is impossible to please him. For he that cometh to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். And it's very இது மிக important. I would like to read. முக்கியமானது. Yes. I'd like to read from another translation. இன்னொரு மொழியாக்கத்திலிருந்து வாசிக்கிறேன். Amplified, I think is.
But without faith it is impossible to please. But without faith it is impossible to walk with and please him. Now this is what the Amplified. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியாது, அவரோடு கூட சஞ்சரிக்க முடியாது என்று விஸ்தரிப்பு வேதாகமம் சொல்கிறது. It says in connection with Enoch. ஈனோக்கினுடைய But without faith it is impossible to walk with God and please him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று ஏனோக்கின் வாழ்வை குறித்து சொல்லுகிறது. For whoever comes near to God must necessarily believe that God exists and that he rewards those who earnestly and diligently seek. யாரெல்லாம் தேவனுக்கு மிக அருகாமையிலே வருகிறார்களோ அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு தேவன் பலன் கொடுக்கிறார். Another translation I am not able to figure out which translation is that. If it says he must believe that he is means as he is. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். So the scripture immediately after Enoch. ஈனோக்கினுடைய வாழ்க்கையை சொல்லிவிட்டு உடனடியாக வேதம் சொல்கிறது. Immediately after. உடனடியாக சொல்கிறது. Without faith it is impossible to walk with God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்கிறது. Yes, it is not இது முடியவே to walk with God. விசுவாசம் இல்லாமல் தேவனோடு கூட நடப்பது முடியவே முடியாது. Whoever comes near to God must believe necessarily believe that God exists and he rewards those. யாரெல்லாம் தேவனிடத்திலே வருகிறார்களோ அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் பலன் கொடுக்கிறார். So it's very important that if we want to walk with God we must have faith in our நம்முடைய இருதயத்திலே விசுவாசத்தை கொண்டிருக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட நடக்க முடியும். Yes. So I would like to say that Enoch had that faith. அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஏனோக்கு கொண்டிருந்தார் என்று சொல்கிறேன். He had that faith within him. அவருக்குள்ளாக அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருந்தார். Without faith I cannot walk with God. தேவனோடு கூட விசுவாசம் இல்லாமல் நடக்க முடியாது என்று சொன்னார். It's very interesting to see that Enoch who is seventh from Adam. ஆதாமின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது and we see the faith that he அவர் exhibited. காண்பித்த அந்த விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். He saw that all his ancestors died. அவருடைய எல்லா முன்னோர்களும் மரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். All his grandfather, great grandfather and so on, everyone. அவருடைய தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் எல்லாரும் மரித்தார்கள். But going back into the history of மனிதனுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது there Enoch saw a man who walked with அங்கு God. ஒரு தேவனோடு கூட ஒரு மனிதனை ஏனோக்கு பார்த்தார். Where Adam and Eve walked with God. ஆதாமும் ஏவாளும் எங்கே தேவனோடு கூட நடந்தார்களோ அதை பார்த்தார். Something registered within the heart of Enoch, I believe. ஏனோக்குடைய மனதிலே ஒரு காரியம் பதிந்திருக்கும். He saw the original plan of தேவனுடைய ஆதி திட்டத்தை அவர் பார்த்தார். that God created man for தேவன் himself. மனிதனை தனக்கென்று உண்டாக்கினார் என்று அறிந்து கொண்டார். That he would have this man in relationship and in fellowship with தேவனோடு கூட உறவாடுவதற்கும் ஐக்கியம் கொள்வதற்கும் தேவன் மனிதனை படைத்தார் என்று உணர்ந்து கொண்டார். How even Adam and Eve walked with God in the cool of the இந்த day. குளிர்ந்த அதிகாலையிலே எப்படி ஆதாமும் ஏவாளும் நடந்தார்களோ And his heart was on அதிலே that. ஏனோக்கினுடைய இருதயம் இருந்தது. That's what I அதையே perceived. நான் That கண்டறிகிறேன். he longed. அவன் He விருப்பப்பட்டார். had faith. அவருக்கு விசுவாசம் இருந்தது. And he said, God, my great grandfather Adam walked with என்னுடைய you. மூதாதையரான ஆதாம் உம்மோடு கூட நடந்தாரே. And I see your heart's longing and desire. அவருடைய இருதயத்தின் வாஞ்சையும் நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே. He had faith in God. தேவனிடத்தில் அவருக்கு விசுவாசம் இருந்தது. He that cometh to God must believe that he is God as he is. ஒருவன் தேவனிடத்திலே வருகிறவராயிருந்தால் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை விசுவாசிக்க வேண்டும். And he is a rewarder of them who seek him. அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்திற்கு பலன் கொடுக்கிற தேவனாக And we இருக்கிறார். thank God the way God rewarded this man. ஈனோக்கை விசுவாசத்திற்கு தேவன் பலன் கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். He walked with அவன் God. தேவனோடு கூட நடந்தான். He was in that அந்த realm. மண்டலத்திலே காணப்பட்டார். And we thank God that there will be a church. இப்படிப்பட்ட ஒரு சபை காணப்படும். There will be a people. அப்படிப்பட்ட ஜனங்கள் காணப்படுவார்கள். It sounds, a high, great ambition in man, but
this is God's thought for அது man. மனிதனிலே இருக்கிற மிகப்பெரிய வாஞ்சையாக தெரியலாம். அது மனிதனுக்காக தேவன் வைத்திருக்கிற காரியம் என்று நாம் நினைக்க வேண்டும். This is God's original thought for man. இப்படியே தேவன் மனிதனுக்காக ஆதியிலே திட்டம் கொண்டிருந்தார். And God will restore man into that realm undoubtedly at the end. முடிவிலே சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மனிதனை தேவன் இந்த இடத்திற்கு கொண்டு வருவார். Behold, the tabernacle of God is with men. தேவனுடைய வாசஸ்தலம் மனிதனிடத்திலே இருக்கிறதே, இதை பாருங்கள். Behold, the tabernacle of God is with men. இதோ The Lord will dwell with இதோ men. தேவனுடைய வாசஸ்தலம் மனிதனிடத்தில் God இருக்கிறது. will dwell with men. தேவன் மனிதனிலே And he வாசம் will be செய்வார். their God and they shall be his people. அவர்கள் He தேவனுடைய shall be their God and they shall be his அவர்கள் people. தேவனுடைய ஜனங்களாகவும் தேவன் அவர்களுக்கு தேவனாகவும் இருப்பார். There will be a walking and moving together. அது ஒருமித்து நடக்கிற ஒரு நடக்கை நடக்கும். I want to tell you, brothers and sisters, நான் சொல்ல விரும்புகிறேன், this is God's original இதுவே thought. தேவனுடைய ஆதி திட்டமாகும். And Abraham walked and lived in that realm. ஏனோக்கானவர் அந்த மண்டலத்திலே வாழ்ந்தார். And he was not. அவர் காணப்படாமல் போனார். And he was not. அவர் காணப்படாமல் போனார். Yes, and we heard many precious things in line with that. அதற்கு ஒத்த காரியங்களை நாம் கேட்டோம். There is a place where we can be hidden in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறைந்திருக்கிற ஒரு இடம் இருக்கிறது. where the enemy cannot அங்கு find us. நம்மை எதிரியானவன் கண்டறிய முடியாது. The realm of the spirit. ஆவியினுடைய மண்டலமாகும். That place where he cannot devour his people. தன்னுடைய ஜனங்களை பீற முடியாத அந்த இடமாகும் அது. That realm of the spirit is where he cannot அந்த devour. ஆவியின் மண்டலத்திலே சத்துருவானவன் ஜனங்களை பீற முடியாது. There is a path which the fowl hath not seen, ஆகாயத்து பறவைகள் கண்டறியாத ஒரு பாதை இருக்கிறது. knoweth not, and the vulture's eye hath not அந்த seen. வல்லூரின் கண்கள் பார்க்க முடியாத ஒரு பாதை இருக்கிறது. The lion's whelps have not துஷ்ட trodden it, மிருகங்களின் கால் படாத பாதை இருக்கிறது. nor the fierce lion passed by. சிங்கத்தின் கால்கள் படவில்லை. That's the place that God has அந்த kept. இடத்தையே தேவன் வைத்திருக்கிறார். Now some people may have a doubt what அந்த that is. இடத்தை குறித்து அநேகருக்கு சந்தேகம் இருக்கலாம். I want to tell the Holy Spirit will reveal that to உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இதை விளக்குவார். you. So keep reading the word and pray to God that God will reveal that to you. உங்களுக்கு அதை விளக்கும்படியாக தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசியுங்கள், தொடர்ந்து ஜெபம் We பண்ணுங்கள். also heard very நாம் clearly மேலும் நாம் தெளிவாக கேட்டோம், the devil is a dirty அந்த bird. பிசாசானவன் அசுத்த ஒரு பறவை. Yes, and we saw how he takes away that the Lord would sow. தேவன் விதைத்த காரியங்களை எப்படியாக அவன் எடுக்கிறான் என்று நாம் But பார்க்கிறோம். there is a ஆனால் highway. ஒரு பெரும்பாதை இருக்கிறது. We read about that in Isaiah chapter 35. ஏசாயா 35 இதை நாம் வாசித்தோம். I just want to read அதை நான் that. வாசிக்க விரும்புகிறேன். And there is, and an highway shall be there, and a way, and it shall be called the way of holiness. அங்கே ஒரு பெரும்பாதை வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி. The unclean shall not pass over தீட்டுள்ளவன் it, அதிலே நடந்து வருவதில்லை. but it shall be for those, the wayfaring men, the fools shall not err அந்த therein. வழியில் நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. No lion shall be அங்கே there, சிங்கம் இருப்பதில்லை, nor any ravenous துஷ்ட beast மிருகங்கள் அங்கே போவதும் இல்லை, shall go upon அங்கே thereupon. காணப்படவும் மாட்டாது, It shall not be found அங்கே there, அவைகள் காணப்பட மாட்டாது. but the redeemed shall ஆனால் walk there. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். And the redeemed shall walk there. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். This இந்த highway பெரும்பாதையிலே is a place where this bird cannot இந்த come. ஆகாயத்து பட்சிகள் வர முடியாத ஒரு பாதையாகும். These animals can never இந்த come. விலங்குகள் வர முடியாது. No lion shall tread அங்கு there. சிங்கமானது கால் பதிக்க முடியாது. The Lord keeps that realm exclusively for his chosen, his அவர் overcomers. தேர்ந்தெடுத்த ஜெயவாளிகளுக்கு தனிப்பட்ட விதமாக விசேஷமாக இந்த பாதையை தேவன் வைத்திருக்கிறார். The vulture is not interested in அந்த that realm, வல்லூரானது அந்த பாதையிலே சுவாரஸ்யம் கொள்கிறதில்லை. for it feeds on death. ஏனென்றால் அவைகள் மரணத்தை இரையாக உட்கொள்கிறது. And he lives on death. அவன் தூசியிலே வாழ்கிறான். Yes. That is his he feeds on that. அதிலே அவன் இரையாக உட்கொள்கிறான். The enemy feeds on that. சத்துருவானவனுக்கு இரையே அது.
Dear brothers and தேவ sisters, ஜனங்களே, we need to know இதை நாம் அறிய வேண்டும். that we provide him no அவனுக்கு dust. நாம் எந்த ஒரு தூசியும் கொடுக்க கூடாது. It's time for us to rise up, shake off every நாம் dust. மேலே எழும்பி எல்லா தூசியையும் உதற வேண்டிய Let him நேரமாக இருக்கும். not come after and try to lick every dust. அவன் நம் பின்னே வந்து எந்த ஒரு தூசியையும் தின்னாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். That's why I said right at the beginning, it's time to be, to have a strong resolve that you will provide no dust for the enemy, the old அந்த serpent. பழைய சர்ப்பமாகிய அந்த சத்துருவுக்கு எந்த தூசியும் கொடுக்க மாட்டேன் என்கிற தீர்மானத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். Remember, that is not my place of stay. That is not the place of your stay as well. அது என்னுடைய வாசஸ்தலம் அல்ல, உங்களுடைய வாசஸ்தலமும் அல்ல. Let's not dwell in that அந்த realm. மண்டலத்திலே நாம் வாழ வேண்டாம். You have a strong resolve about அதை it. குறித்து நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டும். And I want to say, therefore, brothers, our eyes will have to be on him who is life. ஜீவனாக இருக்கிற அவர் மேலாக நம்முடைய கண்கள் வைக்க வேண்டும். I want to move on ஆகவே today, நான் but necessary for me to remind these நான் இந்த things. காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது மிக முக்கியம். Sometimes we may think we need to have some new things, but let me tell you, there must be a connection between what is new and what we புதிய observe. காரியங்களை நான் கேட்க வேண்டும் என்று வாஞ்சி இருக்கலாம், ஆனால் பழைய காரியங்களுக்கும் புதியதுக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறேன். For our eyes have to be on life and he is நம்முடைய life. கண்கள் ஜீவன் மேல் இருக்க வேண்டும், அவரே ஜீவனாக இருக்கிறார். That is where we need to அங்குதான் dwell. நாம் வாழ வேண்டும். That is where we will be hidden in him. அங்குதான் நாம் அவருக்குள்ளாக மறைந்திருக்க முடியும். So when we turn to Hebrews chapter 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் verses 1 and 2, I want to 1ஆம் read. வசனம் 2ஆம் வசனம். Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். Hallelujah. Oh, we thank God for this இந்த word. வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். So it says இங்கு here, சொல்லப்பட்டிருக்கிறது, looking unto இயேசுவை Jesus. நோக்கி. We are compassed about so great cloud of நம்மை witnesses. சுற்றி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து இருக்கிறது. Let us lay aside every எல்லா weight பாரமான யாவற்றையும் விட்டு விடுவோம். and sin. எல்லா பாவங்களையும் விட்டு விடுவோம். Every dust. எல்லா தூசியையும் விட்டு விடுவோம். It is time to just, arise and dust, shake every dust away from our நம்முடைய lives. வாழ்க்கையில இருந்து எல்லா விதமான தூசியை உதறி தள்ளி எழும்புகிற நேரமாக இருக்கிறது. And we are to move. நாம் முன்னேற வேண்டும், We have to நாம் run. ஓட வேண்டும், நாம் எழும்ப வேண்டும். Arise in சபையை church. எழும்பு, Arise, God's தேவ people. ஜனங்களை எழும்புங்கள். Arise is the word for me and for உங்களுக்கும் you. எனக்கும் எழும்புங்கள் என்பதே வார்த்தையாயிருக்கிறது. And what are we to இப்பொழுது do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Rise and run. எழும்பி ஓடுங்கள், Looking unto இயேசுவை Jesus. நோக்கி ஓடுங்கள். His brilliance is so dazzling. அவருடைய மகிமையுள்ள பிரசன்னமானது மிகவும் ஜொலிக்கிறதாயிருக்கிறது. Dazzling. What can we say? Yeah. His brilliance is so dazzling அவருடைய பிரசன்னமானது மிகவும் ஜொலிக்கிறதாயிருக்கிறது. that I am blind to anything அதை else. பார்த்த பிறகு நான் மற்ற எல்லா காரியங்களுக்கும் குருடாகி போகிறேன். Hallelujah. When you look at something so bright, you become blind to everything else. நீங்கள் Hallelujah. மிகவும் பிரகாசிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது மற்ற காரியங்களுக்கு That's நீங்கள் what I குருடாகி meant போகிறீர்கள். by his presence, his person is so dazzling. அவருடைய பிரசன்னமும் அவருடைய ஆள் தத்துவமும் மிகவும் ஜொலிக்கிறதாயிருக்கிறது. That you and I will become blind to every other ஆகையால் thing. மற்ற எல்லா காரியங்களுக்கும் நாம் குருடாகி போகிறோம்.
Now, I'm not sharing some நான் philosophy. ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்லவில்லை. This is இது God's தேவனுடைய word. வசனம். Looking unto இயேசுவை Jesus. நோக்கி His brilliance, his person, is so dazzling, so bright. அவருடைய பிரகாசமான பிரசன்னம் மிகவும் ஜொலிக்கிறதா இருக்கிறது. You and I will become blind. ஆகையால் நீங்களும் நானும் குருடாகி போகிறோம். Blind to everything. மற்ற எல்லா காரியங்களும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் குருடாகி போகிறோம். Now this is where we fail. இங்குதான் நாம் தோற்கிறோம். This Jesus is watered down to a Christmas இந்த father. இயேசுவானவர் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவாக தண்ணீர் கலப்பாக குறைக்கப்பட்டு போய்விட்டிருக்கிறார். This Jesus is brought down to everything else. இந்த இயேசுவானவர் மற்ற எல்லா காரியமாக ஆகிவிட்டார். As we saw in our previous in the beginning of our meditations, we said we have made Jesus Christ the manager of a அந்த supermarket. சூப்பர் மார்க்கெட்டின் முதலாளியாக இயேசு கிறிஸ்துவை நாம் மாற்றிவிட்டோம் என்று நம்முடைய தியானத்தின் ஆரம்பத்திலே கேட்டோம். It's so இது sad. மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். When we see the dazzling person of Christ, the brightness of his glory, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தையும் அந்த இயேசுவானவருடைய பிரசன்னத்தையும் பார்க்கும் பொழுது Paul on the road to Damascus saw that great light which is none else but Christ, the resurrected Christ. He became blind both naturally and spiritually in that sense of all that he was accustomed to do. பவுலானவர் தமஸ்குவிற்கு போகிறதான வழியிலே இந்த உயர்த்தப்பட்ட இயேசுவின் மகிமையை அவர் கண்டார். அந்த பிரகாசமான ஒளி அவர்களே பிரகாசித்த பொழுது அவர் பூமிக்குரிய விதத்திலும் சரீர விதத்திலும் ஆவிக்குரிய விதமாகவும் குருடாகி போனார். எல்லா காரியங்களுக்கும் குருடாகி போனார். I tell you, he became அவர் blind. குருடாகி போனார். Hallelujah. That Jesus, அந்த இயேசுவானவர் that resurrected, உயர்த்தப்பட்டவர், that அவர் exalted, உயர்த்தப்பட்டவர், that அவர் glorified மகிமையுள்ளவர். மகிமை God of glory appeared unto Abraham, and see what happened to Abraham. He became blind to the earthly riches. மகிமையின் தேவனானவர் ஆபிரகாமுக்கு பிரசன்னமான போது ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? எல்லா விதமான ஐஸ்வரியத்திற்கும் அவர் குருடாகி போனார். Glory to God, brothers. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The lack of seeing of that Christ is so evident in the church இன்று today. காணப்படுகிற சபைகளிலே அப்படிப்பட்ட இயேசுவை காண முடியாமல் இருப்பதனுடைய விளைவு காணப்படுகிறது. Of such a Christ. அப்படிப்பட்ட இயேசுவை இழந்து விட்டிருக்கிறோம். Seeing and beholding such kind of அப்படிப்பட்ட இயேசுவை பார்ப்பதிலே நாம் தவறி விட்டிருக்கிறோம். that kind of church, that kind of Jesus. அப்படிப்பட்ட இயேசுவை उस प्रकार का, that's right. आजकल तो असीम प्रकार का मसीह है, लेकिन जो सही जो मसीह जो प्रभु का वचन में लिखा हुआ है उनको देखना. இன்று अनेक இயேசுக்கள் இருக்கிறார்கள். We lack that. நாம் இதை தவற விட்டிருக்கிறோம். Today so many different kinds of Christ is being preached and இன்று presented. அநேக விதமான இயேசுக்கள் பிரசங்கிக்கப்படுகிறார்கள், முன்னெடுக்கப்படுகிறார்கள். I was just sharing this week with some of my dear brothers and sisters. என்னுடைய சகோதர சங்கத்திலே இந்த வாரத்திலே நான் When பேசினேன். we look at the four gospels of இயேசு Jesus Christ, கிறிஸ்துவினுடைய 4 சுவிசேஷங்களை பார்க்கும் பொழுது those gospels written by several of his அவருடைய disciples, சீடர்களால் எழுதப்பட்ட அந்த சுவிசேஷங்களை பார்க்கும் பொழுது we do not find in one place Jesus requesting and pleading with somebody. யாரிடமும் தேவன் வேண்டுகோள் விடுக்கிறார் என்பதை நான் பார்க்கவே முடியாது. He always commanded அவர் them. எப்பொழுதுமே அவர்களுக்கு கட்டளையிட்டார். He spoke to them with அவர் authority. அதிகாரத்தோடு கூட பேசினவராக காணப்பட்டார். And that the Pharisees and the scribes said, this man speaks with authority. பரிசேயரும் சதுசேயரும் சொன்னார்கள், இந்த மனிதன் அதிகாரத்தோடு கூட பேசுகிறானே. What a different Jesus. அங்கு that என்ன was. ஒரு வித்தியாசமான இயேசுவை பார்க்கிறோம். The woman who was caught in adultery, he says, go and sin no more. விசுவாசத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு தேவன் சொன்னார், நீ போய் பாவம் செய்யாதே என்று சொன்னார். நீ போ என்று சொன்னார். He spoke a word. அவர் ஒரு வார்த்தையை பேசினார். He said to Matthew, மத்தேயுக்கு அவர் சொன்னார், follow என்னை me. பின்பற்று. And he went அவர் on. அப்படியே எழுந்து போனார். He spoke அவர் a ஒரு word. வார்த்தையை பேசினார். Read through the gospel. நீங்கள் சுவிசேஷங்களை I'm giving you this homework. சுவிசேஷங்களை நீங்கள் வாசியுங்கள். Jesus commanded. இயேசுவானவர் கட்டளையிட்டார். He also told his disciples, மேலும் தன் சீசர்களுக்கு சொன்னார், go போ in என் my நாமத்திலே name. இதை Do செய். this. Go to every எல்லா house. வீடுகளுக்கும் செல். If they receive you, அவர்கள் ஏற்றுக்கொண்டால் bless them in my என் name. நாமத்திலே வாழ்த்து சொல்லு. If they refuse, இல்லாவிட்டால்
shake the dust off and walk away. அந்த இடத்திலிருந்து தூசியை உதறி போட்டு போ. Remember one thing. ஒரு Jesus commanded. இயேசுவானவர் கட்டளையிட்டார். People obeyed his command. ஜனங்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் இன்றோ we have a Jesus who is pleading and requesting and what he says is a suggestion to many people. இன்றோ இயேசுவானவர் எல்லா ஜனங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறார். ஒரு யோசனை கொடுக்கிற இயேசுவாகவே அநேகர் பிரசங்கிக்கிறார்கள். We don't read that Jesus in the Bible. அப்படிப்பட்ட இயேசுவை நாம் வேதத்திலே வாசிக்கிறதில்லை. He is compassionate. அவர் இரக்கமுள்ளவர். அவர் அன்பானவர். The young rich ruler came running to Jesus. அந்த இளைஞன் வாலிப இளைஞன் இயேசுவினிடத்தில் ஓடி வந்தான். He said, what shall I do to enter the kingdom of God? அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Sell all that you have. நீ இருக்கிறதெல்லாம் விற்று போடு. Give it to the poor. ஏழைகளுக்கு கொடு. என்னை பின்பற்று. Jesus loved அவனே him. தேவன் அன்பாயிருந்தார். But he made no allowance. ஆனால் அவனோ அதிலே வருத்தமாயிருந்தான். What he said was to be obeyed. அவர் கீழ்ப்படியுமாக சொன்னார். Where is that Jesus? அப்படிப்பட்ட இயேசு எங்கே? I want to tell you, brothers and sisters. தேவ ஜனங்களே, we have not seen the right Jesus. சரியான இயேசுவை இன்னும் நாம் பார்க்கவில்லை. A different Jesus is being preached and presented இன்று today. அநேக வேறு விதமான இயேசு பிரசங்கிக்கப்படுகிறார். May God deliver இதிலிருந்து us. May God தேவன் நமக்கு உதவி செய்யட்டும், விடுதலை செய்யட்டும். You know, when God's word, when Jesus spoke the word, இயேசுவானவர் வார்த்தையை பேசின போது, whether it was his own disciples or அவருடைய others, சீசர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, you know, we see one ஒரு thing. காரியத்தை பார்க்கிறோம். As they obeyed the அவர்கள் word, கீழ்ப்படிந்த பொழுது there was a formation of life. ஜீவனானது உருவாகியது. There was a formation of ஜீவனானது life. உருவாகியது. But ஆனால் today, இன்றோ we hear so much of இந்த word, அநேக வார்த்தைகள் நாம் கேட்கிறோம். but there is no அங்கு formation. எது ஜீவன் உருவாகிறதில்லை. Information. தகவல் மட்டும் வருகிறது. We have நமக்கு information. தகவல் வருகிறது. We do not take God's word as his command to us. நமக்கு தேவனுடைய கட்டளையாக தேவ வசனத்தை நாம் எடுக்கிறதில்லை. We don't take his word to be obeyed. in நம்முடைய our வாழ்க்கையில lives. கீழ்ப்படியும்படியாக தேவனுடைய கட்டளையை எடுக்கிறதில்லை. We take his word as அவருடைய suggestion. அவருடைய வார்த்தையை யோசனையாக எடுக்கிறோம். We don't take it as a word of command to obey it and நாம் live. அந்த வார்த்தையை ஒரு கட்டளையாக கீழ்ப்படிவதற்கு எடுக்கிறதில்லை. Oh, may God change our mindset in this. நம்முடைய சிந்தையை தேவனானவர் இந்த நாட்களில் There மாற்றட்டும். is going to be a நமக்கு deliverance. ஒரு விடுதலையை தரட்டும். If we are going to accept this word and obey this word in இந்த our lives. வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உணர்ந்து Remember, கொள்ளுங்கள். when you see the gospels of the இயேசு Lord, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் we see அதை that பார்க்கும் பொழுது as he spoke the அவர் word பேசியதினால் and they அவர்கள் obeyed, கீழ்ப்படிந்தார்கள். there was a formation of life. அவர்களுக்குள்ளாக ஜீவன் உருவாகியது. We are living in a time everybody wants information and knowledge in the intellect. அந்த அறிவின் மண்டலத்திலே எல்லோருக்கும் தகவலும் காரியங்களும் தேவை. அதிலே நாம் வாழ்கிறோம். நம்முடைய காரியங்களுக்கு You know, வருவோம். I never thought of sharing all these things today, but it just came இதை forth. நான் பகிர்ந்து கொள்ள You know, நினைக்கவில்லை. if our eyes are really நம்முடைய open கண்கள் மிகவும் திறந்திருந்தால், to behold this இந்த Christ, இயேசுவை பார்ப்பதற்கு திறந்திருந்தால், behold அவரை him பார்ப்பதற்கு as அவர் he இருக்கிற is. வண்ணமாகவே, As we read in Hebrews chapter 11 and verse 6. எபிரேயர் 11:6 வாசித்தது போல, He that cometh to God must believe that he is as he தேவனிடத்திலே is. வருகிற எவனும் That's அவர் what the இருக்கிற original வண்ணமாகவே means. விசுவாசிக்க வேண்டும். वो है जैसे वो है. அவர் இருக்கிற வண்ணமாகவே. Yes. Yes, that is அது மிக important. முக்கியம். He is as he is. You cannot change அவரை him. மாற்ற முடியாது. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். Hallelujah. You can't change அவரை him. மாற்ற முடியாது. He that cometh to God must believe that he is as he is from the beginning. No changes can. You cannot bring a kind of change in this God. தேவனிடத்திலே வருகிறவர் அவரை இருக்கிற வண்ணமாகவே விசுவாசிக்க வேண்டும். அவரை மாற்ற முடியாது. ஆதி முதல் அவர் அப்படியே இருக்கிறார். Modify this Christ, this God. இந்த இயேசுவிற்கு எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. Everybody is modifying this இந்த இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். to fit into the needs of the people இன்று today. தேவ ஜனங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி Oh, may மாற்றிக் God கொண்டிருக்கிறார்கள். help us. As I said, brothers and sisters, if our eyes are open to see his brilliance is so dazzling that you will become blind to everything else. It's the அவருடைய truth. மகிமையின் பிரசன்னத்தை நாம் பார்த்தோம் எனில், நாம் அந்த ஜொலிக்கிற பிரசன்னத்தை பார்த்தால் எல்லா காரியங்களுக்கும் நாம் குருடாகி போவோம். இது உண்மையான ஒரு காரியம் தேவ ஜனங்களே. This happened with அது ஆபிரகாமின் இடத்தில் நடந்தது. This is what happened with ஈனோக்குக்கும் அது நடந்தது. This is what happened with Paul. the அப்போஸ்தலன் apostle. பவுலுக்கும் அது நடந்தது. Oh, may God தேவன் help. நமக்கு உதவி செய்யட்டும். We will become blind to பல many. காரியங்களுக்கு நாம் குருடாகி போவோம்.
And therefore our cry ought to be, Lord, open my eyes to see you உம்மை more. அதிகமாக காண்பதற்கு என் கண்களை திறந்தருளுமே தேவனே என்று ஜெபியுங்கள். Looking unto Jesus. இயேசுவை நோக்கி. That is our greatest need. அதுவே நம்முடைய மிகப்பெரிய தேவை. His brilliance is so dazzling. அவருடைய பிரசன்னமானது மிகவும் ஜொலிக்கிறதா இருக்கிறது, அதிக பிரகாசமா இருக்கிறது. Behold him as he is. அவரை போலவே நீங்கள் பாருங்கள். So our minds have to be transformed. நம்மளுடைய சிந்தையானது மறுரூபப்பட வேண்டும். You know, that will happen அது நடக்கும் when our eyes are open. நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது இது நேரிடும். How can I? எப்படி நான் give into these earthly இந்த things பூமிக்குரிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? and be disobedient to what I've seen? நான் பார்த்த காரியங்களுக்கு எப்படி நான் கீழ்ப்படியாமல் இருக்க முடியும்? Saints of God, தேவ ஜனங்களே, my brothers and என் sisters, தேவ ஜனங்களே, our minds have to be transformed, நம்முடைய சிந்தையானது மறுரூபப்பட வேண்டும். that we do not relate to the realm of dust and death. அந்த மரணத்தின் மண்டலத்தையும் அந்த தூசியின் மண்டலத்திற்கும் நாம் ஒப்பாக நம்மை மாற்றக்கூடாது. Yeah, we do not relate to the realm of the earthy and earthly. அந்த மரணத்தின் மண்டலத்தையும் அந்த பூமிக்குரிய மண்டலத்திலும் நாம் காணப்படக்கூடாது. We have to be translated into the realm of life. நாம் அந்த ஜீவனின் மண்டலத்திற்குள்ளாக நாம் காணப்படாமல் உள்ளே செல்ல வேண்டும். You know, please reckon this as your need and my need. இதை உங்களுடைய தேவையாகவும் என்னுடைய தேவையாகவும் அறிந்து உணர்ந்து I கொள்ளுங்கள். have reckoned this to be my need, and I have shared with not only myself, even to my family and to my brothers. I have personally taken time and shared that. Let us do that in our everyday prayer. இதை என்னுடைய தேவை என்று நான் உணர்ந்து எனக்கும் சொன்னேன், என் குடும்பத்திற்கும் சொன்னேன், என் தேவ ஜனங்களுக்கும் சொன்னேன். நான் அனுதின ஜெபமாக இதை வைக்க சொன்னேன். Yes, that Lord, I do not want my mind to dwell on the realm of the dust and death and the realm of the earth and the earth. தேவனுடைய என்னுடைய சிந்தை அந்த மரணத்தின் மண்டலத்திலும் தூசியின் மண்டலத்திலும் அந்த பூமியின் மண்டலத்திலும் காணப்படக்கூடாது. Into the realm of life. நாம் ஜீவனின் மண்டலத்துக்குள்ளாக வர வேண்டும். Now it cannot happen if our thoughts are always on the other realm. மற்ற மண்டலத்திலே நம்முடைய சிந்தை எப்பொழுதும் காணப்பட்டால் நாம் இப்படி வாழ முடியாது. Paul said, be transformed by the renewing of your mind. உங்களுடைய மனது புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுலானவர் சொல்கிறார். So this transformation and this translation must happen in the realm of our mind. நம்மளுடைய சிந்தை மறுரூபப்படுவதும் நாம் காணப்படாமல் போவதும் சிந்தையின் மண்டலத்திலே நடக்க வேண்டும். Correct. Hallelujah. That's a great need. இது மிகப்பெரிய தேவை. This is so practical. இது மிகவும் நடைமுறையான ஒரு காரியம். This is God's word. இது தேவனுடைய வசனம். And this is also very practical in our ஆகவே இது மிகவும் நடைமுறையான ஒரு காரியம். This is a work we must give ourselves now. இப்பொழுது இந்த நாட்களிலே இந்த கிரியைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Hallelujah. How important. எவ்வளவு முக்கியமானது. Our minds like Joshua and Caleb of old. யோசுவாவை போலவும் காலேபை போலவும் நம்முடைய சிந்தை காணப்பட வேண்டும். Have to be renewed. நாம் புதிதாக வேண்டும். Think as God thinks. தேவன் சிந்திக்கிறது போல நம்முடைய மனது புதிதாக வேண்டும் சிந்திப்பதற்கு. Yes, that's what happened with Joshua and Caleb. யோசுவாவுக்கும் காலேபுக்கும் இதுவே நடந்தது. A pure minority. அவர்கள் ஒரு மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்தார்கள். You know, they were just 2 out of 10. அந்த out of 12, sorry. 12 out of the 12 only 2, while majority of 10 they said it's not possible. அந்த 12 இரண்டாக அவன் மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்தார்கள். These two had the mind of God. அவர்கள் எல்லாம் முடியாது என்று சொல்லும் பொழுது இவர்கள் தேவ சிந்தையை கொண்டிருந்தார்கள். God thought about them. அவர்களை குறித்து தேவன் என்ன சிந்தித்தாரோ அதை அவர்கள் சிந்தித்தார்கள். All Israel talked about death. எல்லா இஸ்ரவேலர்களும் மரணத்தை குறித்து பேசிய பொழுது these two spoke about life. இந்த இரண்டு பேர் ஜீவனை குறித்து பேசினார்கள். These two spoke about life. இந்த இரண்டு பேரும் ஜீவனை குறித்து பேசினார்கள். அவர் ஜீவன்களை சிந்தித்தார்கள். And hallelujah, hallelujah, they lived on and possessed the land. அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். They saw him who is life. அவர்கள் ஜீவனானவரை பார்த்தார்கள். That is, they saw him who is life. ஜீவனான அவரை பார்த்தார்கள். उन्होंने उसको देखा जो जीवन है. हालेलुया. उन्होंने उसको देखा. அவர்கள் அவரை பார்த்தார்கள். जो जीवन है. யார் ஜீவனாக இருக்கிறாரோ, him who is life. ஜீவனாக யார் இருக்கிறாரோ அவரை பார்த்தார்கள்.
that is the need in my life. என்னுடைய வாழ்க்கையிலே அதுவே தேவையாயிருக்கிறது. As I begin the day, நான் நாட்களை ஆரம்பிக்கும் that பொழுது has to be my prayer. அது என்னுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். Lord, I want to see your bright. தேவனே உம்முடைய பிரகாசத்தை நான் பார்க்க I may வேண்டும். become blind to the other things in life. மற்ற வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்களுக்கு குருடாக வேண்டும். There are many things I need today in my life. என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் எனக்கு தேவையாயிருக்கிறது. I'm living in this world. நான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன். There are many things which are of the world and the earth that I need in my இந்த life. உலகத்தின் அநேக காரியங்கள் எனக்கு தேவையாக இருக்கிறது. But Lord, my eyes are upon you. ஆனால் தேவனே என்னுடைய கண்கள் உம்மிடத்திலே Lord, இருக்கிறது. I want to walk the way of நான் life. ஜீவனுடைய வழியிலே வாழ விரும்புகிறேன். I want to think life. நான் ஜீவனை சிந்திக்க விரும்புகிறேன். Saints, it ought to be your resolve. Nobody else can do it, but you have to do it. தேவ ஜனங்களே, இது உங்களுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். இதை வேறு யாரும் உங்களுக்கு செய்ய முடியாது. Sisters, தேவ ஜனங்களே, what a word, saints of என்ன God. ஒரு வார்த்தை தேவ ஜனங்களே. I am challenged afresh even tonight in my own heart. என்னுடைய இருதயத்திலே இந்த இரவு நான் புதிதாக உற்சாகப்படுகிறேன். I am challenged afresh in these days. இந்த நாட்களிலே எனக்கு புதிதான சவால் பிறந்திருக்கிறது. To walk by faith. விசுவாசத்திலே வாழும்படியாக. As we heard in the youth meeting. நாம் அந்த வாலிப கூடுகையிலே கேட்டது போல. Our walk begins with our meditating upon God's word and studying God's word. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலும் படிப்பதிலும் நம்முடைய நாள் ஆரம்பிக்கிறது என்று கேட்டோம். That's how we walk. அப்படியாகவே நாம் நடக்கிறோம். Hearing God. தேவனை கேட்டு, conversing with தேவனோடு God. கூட சம்பாஷித்து. It's not that therefore we are sitting with the word of God the whole day. நாம் அந்த நாள் முழுவதும் தேவனுடைய வார்த்தையோடு கூட அமர்ந்திருக்கிறோம் என்றால் do that, but all may not be able to do that. அநேகர் இதை செய்ய முடியாது. செய்தால் நல்லதுதான். Walking with God. ஆனால் தேவனோடு கூட நடப்பது என்பது because we are giving ourselves to his word. அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதினால் conversing with him in prayer. ஜெபத்திலே அவர்கள் தேவனோடு கூட சம்பாஷிக்கிறார்கள். going into places of obedience as we walk with God. தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் கீழ்ப்படிதலுக்கு நாம் வருகிறோம். I want to encourage உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். I want to encourage உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். I am challenged afresh. நான் புதிதாக எனக்குள்ளாக சவால் விடப்பட்டிருக்கிறேன். Let us be challenged afresh tonight. இன்று இரவும் கூட நாம் சவால்களை ஏற்றுக்கொள்வோம். To walk by faith. விசுவாசத்திலே நடப்பதற்கு. And he who wants to walk with God must believe that he is God. தேவனோடு கூட நடக்க விரும்புகிறவன் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். He is the rewarder of them who diligently seek. அப்படியாக ஜாக்கிரதையாக தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். Remember, I want to remind you again. உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். The lions, whelps or the demons have not trodden this path. இந்த சிங்கங்களோ இந்த பிசாசுகளோ இந்த பாதையில் நடந்ததில்லை. No, the demons have walked this way. இந்த பிசாசுகள் இதிலே நடந்ததில்லை. They have never trodden this path. இந்த பாதையிலே அவர்கள் கால் வைத்ததில்லை. Lord, the fierce lions have possessed. துஷ்ட மிருகங்கள் இதிலே passed by. துஷ்ட மிருகங்கள் இதிலே நடந்ததில்லை. இதிலே போயதில்லை. God help us. தேவன் உதவி I செய்யட்டும். want to really encourage every one of us therefore. ஆகையால் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். In the love of Christ tonight. இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் இன்று இரவு. Oh, let our eyes be open to see. இந்த கண்கள் பார்க்க திறக்கப்படட்டும். His brilliance, which is so dazzling that would blind our eyes. அவருடைய பிரகாசமான ஒளியானது மிகவும் ஜொலிக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய கண்களை அது குருடாக்கும். Oh, yes, I want to tell you. Let's look at him who is life. ஜீவனான அவரை நாம் பார்க்க வேண்டும். Yes. And remember, this is the way we are going to move ahead in our life. நம்முடைய வாழ்க்கையில இப்படியாகவே நாம் முன்னேற போகிறோம். Yes, this is the way we are going to experience that transformation in our mind. நம்முடைய சிந்தையின் மறுரூபத்தை இப்படியாகவே நாம் அனுபவிக்க போகிறோம். So, be determined in your heart. ஆகவே உங்கள் இருதயத்திலே தீர்மானம் கொள்ளுங்கள். Purpose therefore in your heart. உங்களுடைய இருதயத்திலே தீர்மானியுங்கள். That you will and we will. Hallelujah. நீங்களும் நானும். So, as we heard, our soul is being saved. நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Our soul is being saved. There is a transforming work happening in the realm of our thinking. நாம் நினைக்கிற அந்த மண்டலத்திலே மறுரூபமாகிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The soul, which is our intellect, emotion and will. நம்முடைய ஆத்மா புத்தி உணர்வுகள் சித்தங்களை கொண்டிருக்கிறது. Where we think, where we feel and where we want our own wants. எங்கே நாம் சிந்திக்கிறோமோ யோசிக்கிறோமோ எங்கே நாம் நம்முடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் கொண்டிருக்கிறோமோ where we have our wants. நம்முடைய விருப்பங்களை கொண்டிருக்கிறோமோ chahat. Yes. These are the realms God wants to work now. இந்த மண்டலங்களிலே தேவன் இப்பொழுது கிரியை செய்ய விரும்புகிறார். That is where the salvation is happening. இங்குதான் ரட்சிப்பு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.
That is where the deliverance is happening. அங்குதான் விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. As we heard, God has saved our spirit. நம்முடைய ஆவியை தேவன் ரட்சித்தார் என்று Now கேட்டோம். He is progressively delivering our soul, the realms of our intellect, the thinking realm, the emotional realm, the feeling realm, and the realm of our desires and wants. அப்படியாக நம்முடைய ஆத்தும மண்டலமான சிந்திக்கிற மண்டலம், நம்முடைய உணர்வுகளின் மண்டலம், நம்முடைய சித்தங்களின் மண்டலங்களை தேவன் அவர் தன்னுடைய வார்த்தையினாலே மாற்றிக் கொண்டிருக்கிறார், மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். On Sundays we were hearing this word. நாம் ஞாயிற்றுக்கிழமைகளை இந்த வார்த்தைகளை Matthew கேட்கிறோம். 24 and verse 13. மத்தேயு 24:13. I just want to quote that for a moment. சில நொடிப்பொழுதுக்கு இதை நான் சொல்ல It says, விரும்புகிறேன். but he that endure unto the end, the same shall be saved. முடிவு பரியந்தம் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். Yes. You know, there is a moving on. இங்கு நாம் தொடர்ச்சியாக முன்னேறுகிறதை He பார்க்கிறோம். that endures till the end. கடைசி வரை This moving. கடைசி வரை எவன் நிலைத்திருப்பானோ அங்கு ஒரு முன்னேற்றம். It is not talking about a stagnant condition. அது ஒரு தேங்கிய நிலையை இங்கு நாம் பார்க்கிறதில்லை. Stagnant. Yeah. You know, that speaks about a progression. அது ஒரு முன்னேற்றத்தை பேசுகிறது. He that endures. யார் நிலைத்திருப்பானோ, You know, that means you are moving, you are progressing. அதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் முன்னேறுகிறீர்கள், தொடர்ந்து You know, the முன்னேறுகிறீர்கள். same shall be saved. அப்படிப்பட்டவனே ரட்சிக்கப்படுவான். So this word is very clear that we are not stagnant. Our spirit is saved and that's all and we are waiting. But we are moving to a salvation. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டது ஆகையால் நாம் தேங்கி இருக்கிறோம் என்று இந்த வார்த்தை சொல்லவில்லை. நாம் ஒரு ரட்சிப்புக்கு தொடர்ந்து முன்னேறுகிறோம் என்று சொல்கிறது. Turn with me to 1 Peter chapter 1. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். 1 Peter chapter 1 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் and verse 9. 9ஆம் வசனம். Very important scripture. மிக முக்கியமான வேத பகுதி. Receiving the end of your faith, even the salvation of your soul. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். You know, Peter, when the Lord spoke on the Mount of Olives in chapter 24 of Matthew. மத்தேயு 24 ஒலிவ மலையிலே தேவன் பேசிய பொழுது 24 and verse 30. மத்தேயு 24:13. 24th chapter verse 30. Yeah. Matthew 24 verse 30. Jesus said, he that endure till the end, the same shall be saved. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24:13 இயேசு சொன்னார். When Jesus spoke that, Peter was present. அப்போ அங்கே இயேசு பேசிய பொழுது பேதுரு அங்கு காணப்பட்டார். And now Peter, while writing this letter, இப்பொழுது பேதுருவானவர் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது, when he was writing his first letter, அவருடைய முதல் நிருபத்தை எழுதும் பொழுது he is bringing that thought of இயேசு Jesus. கிறிஸ்துவினுடைய அந்த சிந்தையை இங்கு கொண்டு வருகிறார். Peter embraced that principle which Jesus spoke then. அப்பொழுது இயேசுவானவர் அந்த பேசிய அந்த காரியத்தை அவர் அரவணைத்துக் கொண்டிருந்தார். And he includes that in his first letter. அதை தன்னுடைய முதல் நிருபத்திலே அவர் In இணைத்திருக்கிறார். chapter 1 itself. முதல் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். Wherein he says, receiving the end of your faith, even the salvation of your soul. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். படிங்க. 1 பேதுரு 1:9. அந்த தக். கடைசி வரை. Amen. And Jesus said in similar words, he that endure till the end, the same shall be saved. எவன் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பானோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசுவானவரும் இதையே சொன்னார். Peter said here, பேதுரு சொல்கிறார் இங்கு receiving the end of your faith, even the salvation of your soul. விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இரண்டிற்கும் ஒரே இணைப்பு இருக்கிறது. Hallelujah. How Peter embraced that counsel, அந்த ஆலோசனை, that word of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆலோசனையை எப்படியாக பேதுருவானவர் அரவணைத்துக் கொண்டார். Now the Amplified says, you have received the result, outcome, consummation of your faith, the salvation of your soul. உங்கள் விசுவாசத்தின் இறுதியாக, உங்களுடைய விசுவாசத்தின் முடிவின் பலனாக நீங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெறுகிறீர்கள் என்று விஸ்தரிப்பு வேதாகமம் சொல்கிறது. And then it says in Jerusalem Bible, that is Amplified, the Jerusalem Bible says, you are sure of the end, to which your faith looks forward. உங்களுடைய நீங்கள் நிச்சயித்த அந்த முடிவிற்கு உங்கள் விசுவாசமானது காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். You are sure of the end. நீங்கள் அந்த நிச்சயமான முடிவை கொண்டிருக்கிறீர்கள். Yeah, no, hold on. You are sure to the end. அந்த இலக்குக்கு நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். To which you look forward. அதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். Yes.
that is the salvation of your soul. அது உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பாக இருக்கிறது. Yes, that's what Jerusalem Bible says. ஜெருசலேம் வேதம் இப்படியாக சொல்கிறது. Now the Moffat translation says like this, to obtain the outcome of your faith. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய விளைவை பெறுவதற்காக என்று சொல்கிறது. Correct. You know, the Berkeley version says the goal of your faith. உங்களுடைய விசுவாசத்தின் இலக்கு என்று சொல்லுகிறது இன்னொரு மொழியாக்கம். Yes. Salvation, which is the goal of your faith. ரட்சிப்பு உங்களுடைய விசுவாசத்தின் இலக்கு என்று சொல்கிறது. And then the West Expanded Edition says, receiving the promised consummation of your faith, which is the final salvation of your souls. Hallelujah. உங்களுடைய விசுவாசத்தின் பலனாகிய I will say that again. Receiving the promised consummation of your faith. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட விசுவாசத்தின் பலனாகிய காரியத்தை பெறுவது, which is the final salvation of your soul. அது எதுவென்றால் உங்களுடைய ஆத்மாவின் கடைசி ரட்சிப்பாகும். Hallelujah. So all the scripture says there is, end, receiving the end of your faith, even the salvation of your soul. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். The end of your faith. உங்கள் விசுவாசத்தின் கடைசி இலக்கு. Correct. आपका विश्वास का लक्ष्य, உங்கள் விசுவாசத்தின் லட்சியம், is salvation of your soul. அது ஆத்ம ரட்சிப்பாக இருக்கிறது. Hallelujah. Amen. So that speaks about a moving. அது தொடர்ச்சியான முன்னேற்றத்தை குறிக்கிறது. Your soul is being saved. உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. By faith we are moving towards the end of our salvation. நம்முடைய ரட்சிப்பினுடைய அந்த இலக்கிற்கு முடிவிற்கு நாம் விசுவாசத்தினாலே முன்னேறுகிறோம். End of our salvation. அதுவே நம்முடைய விசுவாசத்தின், we are moving towards the end of our salvation. நம்முடைய ரட்சிப்பினுடைய இலக்கிற்கு கடைசிக்கு நாம் செல்கிறோம். This expanded edition says, receiving the promised consummation of your faith, which is the final salvation of your souls. Hallelujah. I love that translation. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட உங்கள் விசுவாசத்தின் முடிவாகிய அந்த கடைசி ரட்சிப்புக்கு நீங்கள் முன்னேறுகிறீர்கள். There are 3 other passages. இன்னும் अनेक 3 இடங்களிலே that's like parallel to the verse given. இங்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு இணையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Like the verse we have read. இப்பொழுது வாசித்த வசனத்திற்கு there are 3 other verses which I want to read. இன்னும் 3 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். Number 1 is found in Luke chapter 21. லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே முதலாவது வாசிக்கலாம். Luke 21. லூக்கா 21. Luke 21. லூக்கா 21 and verse 19. 19. In your patience possess ye your souls. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். Luke 21:19. லூக்கா 21:19. बचाया रखो. In your patience possess ye your soul. It's similar. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இதுவும் ஒரே காரியம்தான். Please read that verse again in here. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். बचाए रखो. Patience. பொறுமையினால். Hallelujah. I'm not reading on the translation for want of time. Wherefore lay apart all filthiness and superfluity of naughtiness. James chapter 1. James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். Yes. James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். Hallelujah. James chapter 1 verse 21. Wherefore lay apart all filthiness and superfluity of naughtiness, and receive with meekness the engrafted word, which is able to save your souls. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். प्राणों को उद्धार कर सकता है. உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ள. These verses are quite parallel to those verses
even with Peter wrote in 1 Peter 1. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே பேதுருவானவர் எழுதியிருக்கிற அந்த காரியத்திற்கு இணையாக பேசப்படுகிற அதே காரியத்தை ஒத்திருக்கிற வசனங்கள் ஆகும் இது. Yes, it's very much parallel. அது மிகவும் ஒன்றாக இருக்கிறது. Supportive. அது சார்ந்து Which is பேசப்பட்டிருக்கிறது. able to save your souls. நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது. Wherefore lay apart all filthiness. ஆகையால் எல்லா அழுக்கையும் Every dust. எல்லா அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் Every superfluity of naughtiness. நம் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துர்க்குணத்தையும். Yes, let me just read that from the Amplified. I thought I will not read, but then yes, please. Hallelujah. I would like to read from the Message translation, which says, "So throw all spoiled virtue and cancerous evil in the garbage." எல்லா விதமான துர்க்குணத்தையும் நீங்கள் அந்த குப்பை தொட்டியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். Yes. In simple humility, let our gardener God landscape you with the word, making a salvation garden of your life. அந்த சாதாரண வசனத்தினால் உங்களுடைய அந்த தோட்டக்காரன் அந்த தோட்டத்தை அளவிடுகிறது போல உங்கள் வாழ்க்கையிலே தோட்டத்தை அவர் ஏற்படுத்தி அதை மலரச் செய்யட்டும். So get rid of all uncleanness, எல்லா விதமான அழுக்கையும் ஒழித்துவிட்டு, and all that remains of wickedness. மீதம் இருக்கிற எல்லா விதமான துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, all that remains of wickedness. மீதம் இருக்கிற எல்லா துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, we have left, we have been removed. We got rid of some wickedness. சில துர்க்குணத்திலிருந்து நாம் விடுதலை ஆகியிருக்கிறோம். But he says, get rid of the remaining. மீதமுள்ள துர்க்குணத்திலிருந்தும் ஒழிந்து போங்கள், ஒழித்து விடுங்கள். It's time to arise and shake that dust. அப்படிப்பட்ட அந்த தூசியை நாம் விட்டு அந்த resentment, அந்த கசப்பான அந்த கோபதாகங்களை விட்டுவிட வேண்டியதாக இருக்கிறது. That's what it says. Do that. அதை செய்யுங்கள். And it says, and with a humble spirit receive the word of God, which is implanted, actually rooted in your heart, which is able to save your souls. வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களை ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. It is able to save your life. உங்களுடைய வாழ்க்கையை ரட்சிக்க அது வல்லமை கொண்டது. Able to save your life. உங்களுடைய வாழ்க்கையை ரட்சிக்க வல்லமை உள்ளது. The remaining things which are still of the dust and of death and of the flesh, it's time to deal with those things, brothers and sisters. நம் வாழ்க்கையிலே மீதம் இருக்கிறதான அந்த தூசியின் காரியங்களையும் மரணத்தின் காரியங்களையும் பூலோகத்தின் காரியங்களையும் விட்டுவிடுகிற நேரமாக இருக்கிறது. It is to sit down and see those things. இந்த காரியங்களை பார்ப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அநேக அழுக்கு காணப்படுகிறது. சிட்டியா, files. I'm going through that naturally in my life. அநேக காரியங்கள் மிச்சமாக நம்முடைய இருதயங்களில் இருக்கிறது. And may God help us, all this weight has to go. எல்லா பாரங்களும் களையப்பட வேண்டும். Let him not lick around anymore with those stuff. அந்த சத்துருவானவன் நம்மை பின்பற்றி அதை தின்ன வேண்டாம். The word of God, again, one more scripture that I want to bring to our notice is found in the book of Hebrews and chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், Hebrews chapter 10 verse 38 and 39. 38-39. Now the just shall live by faith, but if any man draw back, my soul shall have no pleasure in him. Hallelujah. But we are not of them who draw back unto perdition, but of them that believe to the saving of the soul. Hallelujah. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. But it's very important. Let me just read it from the Amplified. விஸ்தரிப்பு வேதாகமத்திலிருந்து வாசிக்கலாம். Yes. But my righteous one shall the one justified by faith shall live by faith. என்னுடைய நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான்.
respecting man's relationship with God and trusting him. மனிதனுடைய உறவிற்கு மேலாக தேவனை அவன் நம்புவான். And if he draws back, அவன் பின்வாங்கி போனால், shrinking in fear, பயத்தினால் பின்வாங்கி போனால், my soul has no delight in என் him. ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. ஆனால் Our way is not that of those who shrink back to distraction. அந்த நிர்மூலமாகி போகிற பின்வாங்கி போகிறவருடைய வழி நம்முடைய வழி அல்ல. हट के क्या हो गए उनका? To distraction. हाँ. Yeah. But we are of those who believe, relying on God through faith in Jesus Christ the Messiah, and by this confident faith to preserve the soul. மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக, அவர் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். So we see here இங்க நாம் பார்க்கிறோம் saving of the soul. ஆத்தும ரட்சிப்பு. Amen. All these scriptures tell us one thing. There's a need to move to the end and come to that salvation which is full salvation. அப்படியாக இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் இந்த ஆத்தும ரட்சிப்பாகிய இந்த முடிவிற்கு நாம் நகர வேண்டும் என்று சொல்லுகிறது. The saving of the soul. ஆத்தும ரட்சிப்பை நாம் விசுவாசிக்க வேண்டும். Yes. Read that. What is written there? நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவராய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். प्राणों को बचाएंगे. ஆத்துமாவை ரட்சிப்போம். Hallelujah. So we see that all the scriptures tell us one thing. This salvation is something that we have to move on to. இது எல்லா காரியங்களும் என்ன சொல்கிறது என்றால், ஒரு ரட்சிப்புக்கு நேராக நாம் போக வேண்டும் என்பதை சொல்கிறது. If you read all these இந்த scriptures, எல்லா வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது we can come to this ஒரு conclusion. முடிவுக்கு நாம் வரலாம். The principles of அந்த பொறுமையின் நீதி, patience, பொறுமையின் நீதி, principle of discipline, ஒழுக்கத்தின் நீதி, and the principle of endurance, நிலைநிற்கிற we can see them evident in all these நிலைநிற்கிற தன்மையின் நீதி, இவைகள் எல்லாம் இந்த காரியங்களை நாம் பார்க்கலாம் இந்த வசனங்களில். to briefly put it, நான் சுருக்கமாக சொல்லினால், these scriptures tell one thing. இந்த வேத வசனங்கள் ஒரு காரியத்தை சொல்கிறது. Patience. நமக்கு பொறுமை தேவை, We need discipline. நமக்கு ஒழுக்கம் தேவை, We need endurance நிலைநிற்கிற தன்மை தேவை. to come into this salvation in this end. இந்த கடைசி நாட்களிலே இந்த ரட்சிப்புக்கு வரும்படியாக இவைகள் தேவை என்று சொல்கிறது. So remember, ஆகையால் we need patience. நமக்கு பொறுமை தேவை. As the scriptures வேதம் சொல்கிறது போல, in patience possess ye your soul. பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். विश्वास नहीं, patience. विश्वास अलग है, patience अलग है. So in your patience possess your souls. உங்களுடைய பொறுமை ஆத்மாவை காத்துக்கொள்ளும். We need the principle of patience in our lives, in our daily life. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பொறுமையின் நீதி தேவை. Patience to save our souls. நம்முடைய ஆத்மாவை நாம் ரட்சிக்க வேண்டும். Hallelujah. Patience to overcome death and walk in the realm of life. அந்த மரணத்தை ஜெயம் கொண்டு அந்த ஜீவனின் பாதையிலே நடப்பதற்கு பொறுமை தேவை. Amen. We need discipline. நமக்கு ஒழுக்கமும் தேவை. We cannot be indisciplined people. நாம் ஒழுங்கீனமான ஜனங்களாக இருக்க முடியாது. अगर होना तो होने दो. எது நடந்தாலும் பரவாயில்லை, எது வேணாலும் நடக்கட்டும். If it happens, it happens. எது நடந்தாலும் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்ல வேண்டாம். I believe in God. நான் தேவனிடத்திலே விசுவாசிக்கிறேன். That's not the walk. அது அப்படி அல்ல, அப்படி நடக்க முடியாது. Discipline. நாம் ஒழுக்கமாக வாழ வேண்டும். Yes. Hallelujah. As it says in James, யாக்கோபில் சொல்கிறது போல, whereof lay apart all filthiness. எல்லா விதமான அழுக்கையும் அகற்றி விடுங்கள். அது ஒழுக்கத்தை குறிக்கிறது. Superfluity of naughtiness. உங்களுடைய கொடிய துர்க்குணத்தை அகற்றி விடுங்கள். And with meekness receive the word of God. சாந்தத்தோடு தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். Which is able to save you. அது உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது. Discipline. ஒழுக்கம். Hallelujah. Saints, we need endurance. நமக்கு நிலைநிற்க தன்மை வேண்டும். In Hebrews chapter 10. எபிரேயர் 10 வாசிக்கிறோம். We are those who live by faith. நாம் விசுவாசத்திலே வாழ்கிறவர்கள். We shall live by faith. நாம் விசுவாசத்தினாலே பிழைப்போம். And shall not draw back. நாம் பின்வாங்க மாட்டோம். But we will believe to
the saving of our souls. நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை நாம் விசுவாசியர்களாக இருப்போம். Enduring till the end. கடைசி வரை நாம் நிலைத்திருப்போம். We will not draw back. நாம் பின்வாங்க மாட்டோம். We will endure everything. எல்லா காரியங்களையும் தாங்குவோம். Every pressure. எல்லாவித நெருக்கத்தையும். Endurance. Endurance. All right. All right, fine. So we see that we need patience, we need discipline, we need endurance. நமக்கு பொறுமை தேவை, நமக்கு ஒழுக்கம் தேவை, நமக்கு நிலைநிற்கிற தன்மை தேவை. Correct. Very good. We need this. இவைகள் நமக்கு தேவை. And remember, we need it in everyday life. அனுதின வாழ்க்கையில் இவைகள் தேவை. Yes, that's what we see. இதையே நாம் பார்க்கிறோம். We have seen from the life of Enoch. ஈனோக்கின் வாழ்க்கையில் இருந்து பார்த்தோம். He was translated அவர் காணப்படாமல் போனார் into a dimension ஒரு பரிமண்டலத்திற்கு where he did not see death. அவர் மரணத்தை காணவில்லை. Hallelujah. What a wonderful thing. என்ன ஒரு அருமையான காரியம். The name Enoch. ஈனோக்கினுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், this is what I could gather. இதையே நான் பெற முடிந்தது. The name Enoch means ஈனோக்கினுடைய பெயர் அர்த்தம் who initiated, ஆரம்பிக்கிற ஒருவர், to discipline, தன்னை ஒழுங்குபடுத்துவதற்கு, dedicate, தன்னை ஒப்புக் கொடுக்கிற, தன்னை பயிற்றுவிப்பதற்கு சமர்ப்பிக்கிற ஒருவர். Yes, this is what I could gather from. இதையே நான் பெற முடிந்தது. So the name Enoch means one who initiated to discipline, to dedicate, or to train, or a narrow walk. தன்னை ஒழுங்குபடுத்துகிறதற்கு பழக்குவிக்கிறவர், சமர்ப்பிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறவர் என்று ஈனோக் என்கிற பெயருக்கு அர்த்தமாகும். That's what Enoch means. அதுவே ஈனோக் என்று அர்த்தம். And how true it was. அது என்ன ஒரு உண்மையாக இருந்தது. He initiated to discipline, தன்னை ஒழுங்குபடுத்துவதற்கு அவர் ஆரம்பித்தார். dedicate, அவர் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார். தன்னை பழக்குவிப்பதற்கு, to walk the narrow way. இந்த குறுகிய வழியில் நடப்பதற்கு தன்னை பழக்குவித்தார். Hallelujah. I want to tell you, saints, this is time to be serious. இன்று நாம் ஜாக்கிரதையாக, It's a time of pandemic. It's a time of lockdown. It's a time of many restrictions. It's a time that everybody is getting very, very upset. Yes. இந்த நாட்களிலே கொள்ளை நோய் காணப்படுகிறது. நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். அநேகர் விரக்தியாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். இதன் மத்தியிலும் கூட they're upset with their அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே விரக்தியாக இருக்கிறார்கள். many are ending their அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். and so many things are happening பலவிதம் around us. நம்மை சுற்றி பலவிதமான காரியங்கள் நடக்கிறது. In the midst of அதன் மத்தியிலும் கூட God has his people, தேவன் தன் ஜனங்களை கொண்டிருக்கிறார். church that is moving on to their destiny. தன்னுடைய இலக்கை தொடர்ந்து முன்னேறுகிற, இலக்கிற்கு முன்னேறுகிற ஜனங்கள், dusting, shaking the dust off their life. தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து தூசியை உதறி தள்ளுகிற ஜனங்கள், Every filthiness, எல்லாவித அழுக்கையும் superfluity of கொடிய naughtiness, துர்க்குணத்தையும் அகற்றி விடுகிற ஜனங்கள், and receiving the engrafted word into their life. தங்களுடைய வார்த்தையிலே அந்த வசனத்தை, பொறிக்கப்பட்ட வசனத்தை பெறுகிற ஜனங்கள். They are living in patience. அவர்கள் பொறுமையோடு கூட வாழ்கிறார்கள். They are living in discipline. அவர்கள் ஒழுக்கத்தோடு கூட முன்னேறுகிறார்கள். They are practicing or they are exercising endurance. They do not draw back but push forward. அவர்கள் பின்வாங்குகிற ஜனங்களாக இல்லாமல் தொடர்ந்து முன்னேறுகிற ஜனங்களாக அவர்கள் பழக்க வைக்கப்படுகிறார்கள். Circumstances are hard and difficult, challenging. நம்முடைய சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம், சவாலாக இருக்கலாம். Would not draw back. நாம் பின்வாங்க மாட்டோம். Because ஏனென்றால் but we need to move. நாம் முன்னேற வேண்டும். Moving to saving of our soul. நம்முடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு முன்னேற வேண்டும். இந்த இரவு நான் சொல்லுகிறேன், பொறுமை, ஒழுக்கம், and endurance. நிலைநிற்கிற தன்மை. So, and that's what Enoch really meant. அதுவே ஈனோக்குக்கு அர்த்தமாகும். One who is initiated to discipline, dedicate and train and narrow. யார் ஒருவர் தன்னை ஒழுக்கத்திற்கு பழக்குவிக்கிறாரோ, தன்னை சமர்ப்பிக்கிறதுக்கு பழக்குவிக்கிறாரோ, ஆரம்பிக்கிறாரோ, அவரே பொறுமைக்கு பழக்குவிக்கிறாரோ, அவரே ஈனோக்கு. It is training time for the reigning time. நாம் ஆளுகை செய்யப்படுவதற்கு நம்மை பழக்குவிக்கிற நேரமாக இது இருக்கிறது. Yes. It is training time for those who are to reign with Christ. தேவனோடு கூட ஆளுகை செய்வதற்கு இப்பொழுது It is training time பழக்கு வைக்கிற for நேரமாக reigning இருக்கிறது. time. ஆளுகை செய்வதற்கு பயிற்சி செய்கிற நேரமாக இருக்கிறது. வேதவசனம் சொல்கிறது, And few there be that find it. சிலர் அதை கண்டறிவார்கள் என்று வேதம் சொல்கிறது. As Jesus said in Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், And few there be that find அதை it. கண்டறிகிறவர்கள் சிலரே. Hallelujah. That way that the
eye of the falcon has not seen, அந்த வல்லூரின் கண்கள் பார்க்காத பாதை அவர்கள் பார்ப்பார்கள். where the lion's whelps have not tread, எங்கு சிங்கத்தின் கால்கள் நடக்காததோ and a few will be there who find அதை it. கண்டறிகிற சிலர் இருப்பார்கள். Oh, may God help தேவன் us, நமக்கு- is my prayer for all of us. நாம் எல்லோருக்கும் தேவன் உதவி செய்ய வேண்டும். And I know that time has gone by. நேரம் முடிந்து விட்டது. I just want to say one more thing and I close. இன்னொரு காரியத்தை I சொல்லிவிட்டு won't take முடிக்கிறேன். much time to express this. இதை நான் விளக்க முடியாது. The man who tells எவன் ஒருவன் சொல்லுகிறானோ his soul is already saved. என்னுடைய ஆத்துமா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டது என்று, You know what he says? அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், He is telling that his faith is ended. அவனுடைய விசுவாசம் முடிந்து விட்டது என்று சொல்கிறான். Yes. The man who says I am saved, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறவன், I am happy, நான் சந்தோஷமாயிருக்கிறேன், his faith has ended. அவனுடைய விசுவாசம் முடிந்து விட்டது. Because end of his faith has come to him already. அவனுக்கு ஏற்கனவே விசுவாசத்தின் முடிவு வந்து There is விட்டது. no more faith necessary for him. அவனுக்கு விசுவாசம் இனி அவசியம் இல்லை. Where is there for end of faith for him? அவனுக்கு விசுவாசத்தின் Because he says that I am already saved. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு என்று சொல்கிறதுனால் அவனுக்கு So விசுவாசத்தின் his முடிவு எங்கே? faith has ended. அவனுடைய விசுவாசம் முடிந்து விட்டது. He doesn't believe that God can heal him. தேவன் அவனை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் என்று அவன் Or he விசுவாசிக்கிறதில்லை. has faith to believe that God is a deliverer. தேவன் விடுதலை செய்கிறவர் என்று அவன் விசுவாசிக்கிறதில்லை. And his faith has ended. அங்கு அவனுடைய விசுவாசம் முடிந்து விட்டது. But there may be some ஆனால் சிலர் இருப்பார்கள், who will believe that God can heal and deliver. தேவன் அவர்களை ஆரோக்கியமாக்குவார், இன்னும் விடுதலை செய்வார் என்று But does not விசுவாசிக்கிறார்கள். believe ஆகையால் மேலும் அவர்கள் His faith விசுவாசிக்கிறார்கள். has ended there. ஆனால் இவனுக்கோ There are some people who believe in Holy Spirit baptism. சிலர் ஆவிக்குரிய ஞானஸ்நானத்தை And also believe விசுவாசிக்கிறார்கள். that he can give them gifts. வரங்களை தேவன் கொடுப்பார் என்றும் அநேகர் விசுவாசிக்கிறார்கள். Some don't believe in this. சிலர் அதிலே Some don't விசுவாசிக்கிறதும் இல்லை. believe in all this. சிலர் விசுவாசிக்கிறதும் But இல்லை. some believe in it. சிலர் விசுவாசிக்கிறார்கள். And they wait for it. அவர்கள் அதை காத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை பெற்றுக் கொள்கிறார்கள். And they say that's all for அது me. மாத்திரமே போதுமானது என்று அவர்கள் I நினைக்கிறார்கள். want to tell you, their faith has ended. அவருடைய விசுவாசம் அங்கு நிறைவாகிவிட்டது. அவருடைய விசுவாசம் முடிந்து விட்டது. That's a tragedy. அதுவே கவலைக்குரிய ஒரு விஷயம். Many people have come to the end of their faith. அநேக ஜனங்கள் தங்களுடைய விசுவாசத்தின் முடிவிற்கு வந்து விட்டார்கள். In practical spiritual life, their faith has come to an end. ஆவிக்குரியதான நடைமுறையான வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசம் முடிவுக்கு வந்து விட்டது. Yes, that is a sad அது ஒரு கவலைக்குரிய விஷயம். He does not believe that he is Abraham's seed. ஆபிரகாமினுடைய சந்ததி என்று அவன் விசுவாசிக்கிறதில்லை. And an heir according to the promise. அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரம் என்று அவன் விசுவாசிக்கிறதில்லை. அதை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. He doesn't believe that the church must come to maturity. சபையானது முதிர்ச்சிக்கு வர வேண்டும் என்று அவன் விசுவாசிக்கிறதில்லை. Before Jesus Christ will come back again. மறுபடியுமாக இயேசு வருவதற்கு முன்பாக, before the coming of Christ, the church will not come to maturity. They don't believe. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக சபை பரிபூர்ணப்படும் என்பதை அவன் விசுவாசிக்கிறதில்லை. His faith is ended. அவனுடைய விசுவாசம் அங்கு முடிந்து விட்டது. His faith is therefore used for all material blessings. எல்லா விதமான பொருளாசைக்கும் அவனுடைய விசுவாசம் உபயோகப்படுத்தப்படுகிறது. His only faith is the second coming to evacuate him before the terrible days will unfold. இந்த பயங்கரமான நாட்கள் வருவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் வந்து எடுத்துக்கொள்வார் என்பதிலே அவருடைய விசுவாசம் காணப்படுகிறது. Before the terrible days will come, Christ will come, as he said he will come back again and evacuate them from all the troubles. பயங்கரமான எல்லா வேதனைகளும் வருவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் வந்து என்னை எடுத்துக்கொள்வார் என்பதிலே அவருடைய விசுவாசம் காணப்படுகிறது. And they will have a place in heaven. அங்கு பரலோகத்தில் அவர்களுக்கு இடம் இருக்கும். When they die, அவர்கள் மரிக்கும் பொழுதும் I want to நான் சொல்ல விரும்புகிறேன், their faith அவருடைய விசுவாசம் has come to an end. ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. Even that faith, அப்படிப்பட்ட விசுவாசம் கூட Christ is coming இயேசுவானவர் வருவார், and they will go, அவர்கள் போவார்கள், or when he dies, அவர் மரிக்கும் பொழுதும் he will go to heaven. பரலோகத்துக்கு செல்வான். Even that அந்த faith விசுவாசம் கூட is more a tradition than a hope in many lives. ஒரு பாரம்பரியமாகவே இருக்குது. அது ஒரு நம்பிக்கையை காட்டிலும் பாரம்பரியமாகவே இருக்கிறது. आशा नहीं है लेकिन पारंपरिक बात है. That is the tragedy. அதுவே கவலைக்குரிய I விஷயம். want to stop. இங்கு நான் முடிவிக்கிறேன். I want to stop. இங்கு நான் முடிக்க விரும்புகிறேன். But let me say this. The reason why many are in that state. அந்த இடத்துல ஏன் அநேகர் காணப்படுகிறார்கள் என்றால், Why that many
their faith has come to an end? அவர்களுடைய விசுவாசம் ஏன் முடிவுக்கு வந்து விட்டது என்றால் காரணம் என்ன? Somebody told them, அவர்களுக்கு சிலர் சொன்னார்கள், you got it all நீங்கள் when you were saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். Yeah, when you were saved, you got it all. நீ ரட்சிக்கப்படும் பொழுது எல்லாவற்றையும் பெற்றுவிட்டாய் என்று சொல்லி இருக்கிறார்கள். When you were born நீ again, மறுபடியும் பிறந்த when பொழுது, you were நீ baptized, நான் ஸ்நானம் பெற்ற பொழுது you got it all. நீ எல்லாவற்றையும் பெற்றுவிட்டாய். The man who told you was blind, உனக்கு சொன்னிய அந்த மனிதன் குருடன், and he is foolish. அவன் பேதை. And the man who believed it அதை விசுவாசித்தவனும் was also a blind person. அவனும் ஒரு குருடனாக இருக்கிறான். Blind leading the blind குருடனுக்கு வழிகாட்டும் பொழுது and becoming fools together. இரண்டு பேரும் முட்டாள்களாக ஆகிறார்கள். You may think, நீங்கள் நினைக்கலாம், I am very hard on others. மற்றவர்களிடத்தில் நான் கடினமாக பேசுகிறேன் என்று. No, இல்லை, I am hard on myself. எனக்கு நானே கடினமாக இருக்கிறேன். I am very hard on myself. எனக்கு நானே கடினமாக இருக்கிறேன். You know why? ஏனென்றால் Because I lived in that. அந்த மண்டலத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன். I lived in that. அந்த மண்டலத்தில் நான் இருந்திருக்கிறேன். I was a strong evangelical. நான் ஒரு பலமான சுவிசேஷத்தினுடைய I had my மண்டலத்தின் foundations in the நபர். evangelical church. நான் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையின் And the மண்டலத்தில் foundations are so strong. அங்கு அதிகமாக இருந்திருக்கிறேன். I lived in that. அந்த மண்டலத்தில் வாழ்ந்திருக்கிறேன். And I know that realm. அந்த மண்டலம் எனக்கு தெரியும். When I was born நான் again, மறுபடியும் பிறந்த பொழுது I lived in that realm for long. அநேக நாட்களுக்கு அதில் நான் வாழ்ந்திருக்கிறேன். Somebody told me சிலர் எனக்கு சொல்லியிருந்தார்கள், that you have received everything that God has to give you. தேவன் கொடுக்க விரும்புகிற எல்லாவற்றையும் நீ பெற்று விட்டாய் என்று சொன்னார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், I thank God. எனக்கு தேவனுக்கு நன்றி I செலுத்துகிறேன். had to be hard on myself. எனக்கு நானே கடினமாக இருக்கிறேன். I believed God's word. தேவனுடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், Than the traditions. மனிதனுடைய பாரம்பரியத்தை காட்டிலும். And so I want to say, it's not that I'm hard on others. I had to be hard on myself. ஆகவே நான் சொல்லுகிறேன், மற்றவர்களிடத்தில் நான் கடினமாக இல்லை, என்னிடத்தில் நான் கடினமாக இருக்கிறேன். Brothers and தேவ sisters, ஜனங்களே, patience, பொறுமை, discipline, ஒழுக்கம், endurance. நிலைநிற்கிற தன்மை, We are going to possess நாம் our soul. நாம் அந்த ஆத்துமாவை We are ரட்சிக்க going to அனுபவிக்க save போகிறோம். our soul in these days. இந்த நாட்களிலே இதை நாம் பெற போகிறோம். Brightness of His presence அவருடைய மகிமையின் பிரசன்னம் will make everything. எல்லாவற்றையும் You will be blind to everything. எல்லாவற்றையும் நம்மை மற்ற காரியங்களை குருடாக்கி போடும். May God help. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். He that cometh to God must believe that He is as He is. We cannot change this God. தேவனிடத்தில் வருகிறவன் எவனோ அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் மாற்ற முடியாது. His reward. அதற்கு அந்த விசுவாசத்திற்கு தேவன் பலன் கொடுப்பார். Oh, may God help. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். us, brothers and sisters. தேவனுடைய ஜனங்களே, May God really help us in these days. So be strong. Come to a strong resolve. Begin your day with this kind of prayer and submission and commitment to God, and see how your day will go. ஆகையால் உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இந்த தீர்க்கமான முடிவை எடுங்கள். உங்களுடைய ஜெபத்தை இப்படியாக மாற்றுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். Hallelujah. And give thanks to God. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய பிரச்சனத்திலே எழுந்து காணப்படுவோம்.